நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சை பட்டாணி பராத்தா. ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பெருங்காயம், இதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் அம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க. அதாவது மாங்காயை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுற ஒரு பவுடர், அதை போட்டுட்டு நம்ம வணக்கணும். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். அது நான் 1 கப் போடுறேன். இதில் நான் உருளைக்கிழங்கெல்லாம் நான் எதுவுமே போடலை. இதே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் கசூரி மேத்தி, கொத்தமல்லி இதை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். நம்ம வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அப்படியே நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மசிச்சு விட்டுறணும். எல்லா பராத்தாவோட பேஸ் அப்படின்னா நம்ம பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வேக வச்சு இது மாதிரி சீசனிங் பண்ணி நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது தான் பராத்தா அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு நம்ம வின்டர், அதாவது நல்லா குளிர்காலத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு பராத்தா. அது குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு பராத்தான்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, இப்படி மசிச்சு விட எனக்கு டைம் இல்லைடா, நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று விட்டுட்டு வேக வச்ச பச்சை பட்டாணியை இதில் போட்டு சீசனிங் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பால்ஸை பிடிச்சிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதுதான் அதனோட பேஸ். அதாவது இதில் என்னென்ன இருக்குன்னா, கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சம் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, குட்டி குட்டி பால்ஸாக இல்லை பெரிய பெரிய பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ முதல்ல பராத்தாக்கு நம்ம மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறமா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணியும் நமக்கு நல்லா ஆறிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னே நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இதையும் நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட்டு போட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். நம்ம பச்சை பட்டாணிக்கு ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த சப்பாத்தி மாவை என்ன பண்ணுறோன்னா, ஒரு திக்கான சர்க்கிளாக நீங்கள் கையிலேயே அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை இருந்துனா கூட நீங்கள் மாவு தூவிட்டு அதில் கூட பண்ணலாம். ஒரு சின்ன கப் மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் தான் அந்த பச்சை பட்டாணி பால்ஸை நம்ம இதில் வைக்க போகிறோம். திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா, டைட்டாக நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப பால் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடணும். முதல்ல தேய்ச்சி அதுக்குள்ளே பச்சை பட்டாணி ஸ்டஃபிங்கை வச்சுட்டு திரும்ப அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பால்ஸ் மாதிரி பண்ணி ரெடியாக வச்சிடணும். அப்போ தான் ஈஸியாக நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், தேய்க்கிறதுக்கு. நான் 2-3 விதத்தில் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி அந்த பால்ஸ் ஸ்டஃபிங் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. தேய்ச்சி பண்ணுறது ஒன்று ஈஸியான மெத்தட். நீங்கள் கையிலேயே உங்களுக்கு அந்த பால் அந்த கப் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துன்னா அந்த மாவில் பண்ணிவிட்டு அது பண்ணுறது ஒரு மெத்தட்.
இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பால்ஸ் எல்லாம் வந்து திரும்ப நம்ம தேய்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு பராத்தா வந்து திக்காக வேணுமா இல்லை வந்து தின்னாக வேணுமான்னு உங்களோட இஷ்டம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம ஓரளவுக்கு நம்ம திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா உப்பி வரும். அதுக்காக நீங்கள் ரொம்ப திக்காகவும் போட வேணாம். ஸோ முதல்ல தேய்ச்சி வச்சுக்கலாம். பராத்தாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெய் ஊற்றி ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ணுறாங்க கடையில். பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாலேயும் சரி இங்கேயும் சரி நிறைய ஆயில் ஊற்றி பண்ணுறாங்க. நல்லா உப்பி கிறிஸ்பியாக வருது. பட் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. நம்ம எப்போவாவது ஒரு தடவை சாப்பிட்றது ஓகே. பட் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஆயிலோ நெய்யோ ரொம்ப அதிகமான இதில் ஃப்ரை பண்ணும்போது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதனால நான் கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் ஆயில் மட்டும் ஊற்றி நான் பராத்தா பண்ண போகிறேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவுமே நம்ம அயன் கடாயில் அயன் தோசை தவாவில் பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான்ஸ்டிக்கை விட. இப்போது நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பராத்தாவை போட்டுட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் தேவைப்பட்டால் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் பட்டர் கூட இதை உங்களுக்கு வந்து அப்படியே போட்டு கூட நம்ம எடுத்துடலாம். ஆயிலும் பட்டர் இல்லாமல் கூட நம்ம பராத்தா செஞ்சிடலாம். நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ரொம்ப ஹெல்த்தியான நமக்கு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் வந்து போட்டு அயன் தோசை தவாவில் போட்டு எடுத்துருங்க. உங்களுக்கு வந்து இதை வந்து பேக் பண்ணலாம், அப்போவும் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப ஆயில் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்க முடியாது. ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டான பராத்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒன்று இது ரைத்தாவோடு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிக்கில் ஊறுகாயோடு எடுத்துக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட ஏதாவது பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி கிரேவி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.